புகழை பாட வரம் கேட்கின்றேன். உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். உம் துணை வேண்டி தினமும் ஜெபிப்பேன் குழந்தை இயேசுவே. உம் காலடி அமர்ந்து கவலைகள் மறப்பேன் இறைமகன் இயேசுவே. உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். வாழ்வும் வழியும் உம்மில் இருக்க தாழ்வும் படியும் என்ன செய்யும்? வாழ்வும் வழியும் உம்மில் இருக்க தாழ்வும் படியும் என்ன செய்யும்? தடுமாறும் மனிதனின் அனுதின வாழ்வில் ஆறுதல் என்றும் தருபவர் நீரே குழந்தை இயேசுவே. குழந்தை இயேசுவே. உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். தாகம் தணிக்கும் தேவன் இருக்க வறண்ட வாழ்வு என்ன செய்யும்? தாகம் தணிக்கும் தேவன் இருக்க வறண்ட வாழ்வு என்ன செய்யும்? குறையுள்ள மனிதனை நிறைவுற செய்ய முடிவில்லா வாழ்வு தருபவர் நீரே இறைமகன் இயேசுவே. இறைமகன் இயேசுவே. உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். உம் துணை வேண்டி தினமும் ஜெபிப்பேன் குழந்தை இயேசுவே. உம் காலடி அமர்ந்து கவலைகள் மறப்பேன் இறைமகன் இயேசுவே. உம் திருப்பெயரின் புகழை பாட வரம் கேட்கின்றேன். ஜூலை மாதம் 18ஆம் தேதி பொதுக்காலத்தின் 15ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம்.
உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வார். ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும்போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்திக் கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போல் ஆனோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 11, வசனங்கள் 28 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருஞ்சுமையை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாற்றுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு பழச்சாறு கடைக்கு உளவியல் அறிஞர், சைக்காலஜிஸ்ட் ஒருவர் சென்றார். அது ஒரு பரபரப்பான கடை. அப்படிப்பட்ட பரபரப்பான கூட்டத்தில் ஒருவன் மட்டும் சோகத்தோடு தான் வாங்கியிருந்த பழச்சாறு குவளையை பார்த்தவாறே அமர்ந்திருந்ததை கண்டார். சுற்றி நடந்த எதனாலும் பாதிக்கப்படாமல் அமர்ந்திருந்த அவன் ஆழ்ந்த வேதனையோடு இருப்பதை பார்த்தார். அவனோடு பேசி அவனுக்கு உதவி செய்யலாம் என்று எண்ணிய அவர் அவனது கவனத்தை ஈர்ப்பதற்காக அவன் முன்னால் இருந்த பழச்சாறை எடுத்து மடமடவென்று குடித்தார். இதை பார்த்த அம்மனிதனுக்கு அழுகையே வந்துவிட்டது. உடனே ஆற்றுப்படுத்தினர் அந்த உளவியல் அறிஞர் அவனை பார்த்து, இதற்காகவா அழுகிறாய்? ஒரு டம்ளருக்கு பதிலாக உனக்கு 2 டம்ளர்கள் பழச்சாறு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி சர்வரை அழைத்து மேலும் 2 பழச்சாறுகள் கொண்டு வரச் சொன்னார். அழுத மனிதன் சொன்னான், நான் அழுதது பழச்சாறுக்காக அல்ல, என் தலைவிதியை நினைத்து என்றான். இதைத்தான் அவரும் எதிர்பார்த்தார். அவனது பிரச்சனையை அவன் சொல்ல வேண்டும் என்று. உன் பிரச்சனை என்ன, சொல் என்றார். அவன் சொன்னான், இன்று காலை நான் எழுந்தவுடனே மனைவிக்கும் எனக்கும் சண்டை போட்டுவிட்டு அலுவலகம் சென்ற எனக்கு தாமதமாகிவிட்டது. தாமதமாக அலுவலகத்திற்குள் நுழைந்த நான் மேனேஜரின் கண்ணில் பட்டுவிட்டேன். அவர் என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியவில்லை, என்னை நன்கு திட்டிவிட்டு என்னை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்து அனுப்பிவிட்டார். மனவேதனையோடு அலுவலகத்திற்கு வெளியே வந்த பொழுது என் 2 சக்கர வாகனம் திருடு போயிருந்ததை பார்த்தேன். என்னையே நொந்து கொண்டு வீட்டிற்கு வரலாம் என்று பேருந்தில் ஏறினேன். கூட்டம் அதிகமாக இருந்தது. நடத்துனர் அருகில் வந்தவுடன் டிக்கெட் எடுக்கலாம் என்று பையில் கையை விட்ட பொழுது பணம் பிக்பாக் அடிக்கப்பட்டது தெரிந்திருந்தது. நடத்துனர் நன்றாக திட்டி பாதி வழியிலேயே இறக்கிவிட்டார்.
அழாத குறையாய் நடந்து வீடு திரும்பிய பொழுது என் மனைவியின் கடிதம் வீட்டு சாப்பாட்டார் மேஜையில் இருந்தது. அடிக்கடி சண்டையிடும் தன்னோடு வாழ முடியாது எனவும் தனக்கு தெரிந்த இன்னொரு நபரோடு வாழப்போவதாகவும் அவள் அக்கடிதத்தில் எழுதியிருந்தாள். வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் இதற்கு மேல் வாழத்தான் வேண்டுமா என்கிற கேள்வியோடு இங்கு வந்து ஒரு பழச்சாறு வாங்கி அதில் விஷம் கலந்து குடிக்கப் போனேன். ஆனால் நீங்களோ அதுவும் எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிவிட்டீர்கள். என்னவென்று தெரியவில்லை, எனக்கு இன்று எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது என்று தன்னையே நொந்து கொண்டானா. அன்பிற்குரியவர்களை, அடுத்தடுத்த பிரச்சனைகளால் வாடி வதங்கி போன இம்மனிதன் போலவே இயேசு காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களும் ஏராளமான பிரச்சனைகளாலும் சுமைகளாலும் துன்பப்பட்டார்கள். முதலாவதாக ரோமையர்களது அரசியல் அடிமைத்தனம், இரண்டாவதாக பரிசேயர்கள் அவர்கள் மீது சுமத்தி இருந்த ஏராளமான தேவையற்ற சட்ட வழிபாட்டு முறை சுமைகள், மூன்றாவதாக அவர்களது வருமானத்தின் பெரும்பகுதி அவர்களை ஆண்ட ரோமையர்களுக்கும் மீதி பகுதி எருசலேம் ஆலயத்தின் பராமரிப்புக்கும் சென்றது. எனவே வறுமை தாண்டவமாடியது. இது போக வழக்கமாக எல்லா சமூகங்களிலும் நிலவக்கூடிய ஏழை பணக்காரன் ஆண் பெண் வேறுபாடுகள் ஆகியவையும் அதிகமாக இருந்தன. இப்படிப்பட்ட பின்னணியில் தான் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கின்றார். மேற்கண்ட எல்லா சுமைகளிலும் மேலான பெரிய சுமையாக இயேசு பார்த்தது பரிசேயர்கள் மக்கள் மீது திணித்திருந்த சட்ட மற்றும் வழிபாட்டு முறை சுமைகளை. எனவேதான் இயேசு சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். மத்திய 23:4 என்று பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் மக்கள் மீது சுமத்திய சட்ட மற்றும் வழிபாட்டு முறைமை சுமைகளை சுட்டிக்காட்டுகிறார். மேற்கண்ட காரியங்கள் மக்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கு கூட சுமையாய் இருந்தன என்பதை விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எசாயா 1:11 முதல் இஸ்ரேல் மக்களின் பல்வேறு வழிபாட்டு முறைகளை இறைவன் எடுத்துரைத்து இறுதியில் இவ்வாறு சொல்கிறார்: அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்கின்றார். எசாயா 1:14. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்விலும் இத்தகைய சுமைகளை நாம் சுமக்கிறோம். அன்றைய இஸ்ரேல் மக்களிடமிருந்தும் இன்று நம்மிடமிருந்தும் இறைவன் நம் சுமைகளை எல்லாம் எடுத்து தாங்க தயாராக இருக்கிறார். ஆனால் அவ்வாறு செய்யும் இறைவன் நம்மீது ஒரு இனிய நுகத்தை சுமத்துகின்றார். அன்பு என்கிற சுமையை. அது நுகம், அது சுமை. காரணம், கடவுளையும் மனிதர்களையும் அன்பு செய்வது அவ்வளவு எளிது அல்ல. நிறைய முதிர்ச்சியும் முயற்சியும் அதற்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த சுமையானது, அந்த நுகமானது இனிமையானது என்று இறைமகன் இயேசு சொல்கின்றார். காரணம், வாழ்வில் அன்பு மட்டுமே மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொண்டு வரும். அன்பால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். அமைதியையும் ஆசியையும் கொண்டு வராத அன்பு செயல்கள் இவ்வுலகில் எதுவுமே இல்லை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இன்னும் சொல்லப்போனால், மேற்கூறப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அன்பின்மையே. கடவுள் மீதான அன்பு இல்லாத பொழுது வழிபாடு சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது. பிறர் மீது அன்பு இல்லாத பொழுது ஏழை பணக்காரன் பிரிவினையும் பிற பேதங்களும் வாழ்க்கையில் வந்து விடுகின்றன. மனித மனதில் அன்பு இல்லாத பொழுது பிறர் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற வேட்கை எழுந்து விடுகிறது. எனவேதான் இயேசு எல்லா சுமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நம் மீது சுமத்தும் இனிய நுகம் அன்பு ஒன்றே. ஜெபம். இறைவா, அன்பு என்கின்ற சுமைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வேறு எதுவுமே சுமையாக மாறிவிட முடியாது என்பதை நாங்கள் உணர வரந்தாரும். ஆமேன். சுமைகளால் சோர்ந்தோரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்
என்றும் என் சுமை எளியதுவே, என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. சுமைகளால் சோர்ந்தோரே நீங்கள் என்னிடம் வாருங்கள். சுமைகளால் சோர்ந்தோரே நீங்கள் என்னிடம் வாருங்கள். என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே, என் நுகம் இனியதுவே, என்றும் என் சுமை எளியதுவே. சுமைகளால் சோர்ந்தோரே நீங்கள் என்னிடம் வாருங்கள்.